ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே மார்னிங் வந்து பாப்பாங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தாங்க. சப்பாத்திக்கு மாவு வந்து பசைஞ்சு வச்சாச்சு. மாவில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி பசைஞ்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பசைஞ்சு ஒரு டவல் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் மாவு. அப்போ தான் சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக வரும் இல்லைங்களா. ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அதுவும் பாப்பாங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்னு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாக்காக வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது எண்ணெயில் ஊற்றி தானே நம்ம வதக்க போகிறோம், பட்டர் போட்டு தானே வதக்கணும். அதனால் அதை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் ஒன்றா கட் பண்ணி உள்ளே போட்டு வதக்கி தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வச்சு செய்யணும். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேங்க. அப்புறம் பாப்பாங்களுக்கும் அதெல்லாம் அரைச்சி பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணியாச்சுங்க. பெரியவளுக்கும் சின்னவளுக்கு 2 பேர்த்துக்குமே பேக் பண்ணியாச்சு. எங்களுக்கு காலையில் டிஃபனும் இதே தாங்க. பாப்பா இதே தான் சாப்பிட்டுட்டு போனாங்க. சின்ன குட்டி மட்டும் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டா. பெரியவ வந்து ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பியாச்சுங்க. நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். பாய்.